கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியிலே உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3 மாதமும் பாதுகாத்து நம்முடைய தேவன் ஏப்ரல் மாசத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாருக்கும் தேவன் தந்த வாக்குத்தத்தம். எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. அப்படி என்ற சில குடும்பத்துல என்கிட்ட ஜெபிக்க வரும்போது பேசுவாங்க. நான் எப்போதுமே சில குடும்பத்துல சில கேள்விகள் கேட்பேன். சர்ச்சுக்கு போறீங்களா? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? சில கேள்விகள் கேட்பேன். அதுல ரீசெண்டா ஒரு 2 வாரம் முன்பாக ஒரு 24 வயசு ஒரு வாலிப பையன், அந்த பையன்கிட்ட நான் பேசும்போது, நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து ஒரு 6 மாசம் ஆச்சு அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான், நற்கரன் எடுக்கிற பையன்தான், சர்ச்சுக்கு போற பையன்தான். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்து 6 மாசம் ஆச்சு அப்படின்னா, இதை ஏன் ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி உங்களோட நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் தான். இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, நான் ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறேன் அப்படிம்பாங்க. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் வாசிக்கல, நான் இப்ப சில நாட்களா வாசிக்கல, சில மாசமா வாசிக்கல அப்படிம்பாங்க. இதை ஏன் உங்கள்கிட்ட நான் காலையிலே ஷேர் பண்றேன் அப்படின்னா, இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். பரலோகத்தில் உள்ள தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அதுக்கு என்ன பிரதர் பெஸ்டான வழி அப்படின்னா, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். வசனத்தை கைக்கொள்ளுகிற குடும்பத்தை பார்க்க முடியலை. வேதனையான காரியமா இருக்கு. நிறைய குடும்பத்திலே எனக்கு பிரச்சனை 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 அப்படிம்பாங்க. ஆனால் வீட்டுல பார்த்தா நிறைய தேவைகள் இருக்கும். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்து சில மாசங்களே தாண்டிட்டு, சில குடும்பத்தெல்லாம் வருஷம் ஆயிட்டு, பைபிள ஓரமா செல்ஃப்ல தூக்கி வச்சாச்சு. இதை ஏன் தெரியுமா இன்னைக்கு தேதியில நான் சொல்றேன்? வசனத்தை கை கொள்ளும் போது நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். எப்பொழுது? வசனத்தை கை கொள்ளும் போது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே வசனத்தை வாசிக்க கையில பைபிள் எடுக்காம இருக்கிறாங்க. இது உண்மையான ரிசல்ட். நிறைய குடும்பத்திலே கால வேளையில தூங்கி எந்திரிச்சோன்ன செல்போனை கையில எடுப்பாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்தோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே இந்த மாசத்துள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, முதல்ல கையில பைபிள் எடுக்க ஆரம்பிங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, பரிசுத்த வேதாந்தத்திலே நமக்கு ஏகப்பட்ட வாக்கு தத்தங்கள் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா நீடிய பொறுமையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா? கிறிஸ்துவுக்குள் உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிரப்பி இருக்கிறார், ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நம்ம எப்ப பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா வசனத்தை கை கொள்ளும் போது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, கற்பனையை கை கொள்ளும் போது, அன்பு கூறும் போது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே வீட்டுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லி தேடி தேடி பார்க்கும்போது அன்பு கூறுகிற சில குடும்பத்தை பார்க்க முடியல. ஒரு குடும்பத்திலே திருமணம் முடிந்து 2 வருஷம் தான் ஆகுது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு. மனைவி எவ்வளவோ பேசி பார்க்கிறாங்க, ஒரு புது வாழ்க்கை வாழணும், பழசெல்லாம் விட்டுருங்க, பழைய காரியங்கள்லாம் மறந்துருங்க, நம்ம 2 பேரும் ஒருமனப்பட்டு வாழ்வோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கணவர்கிட்ட பேசி பார்க்க. ஆனால் பின்னாடி கணவருக்கு பின்னாடி யாரோ அந்த குடும்பத்துல ஒருமனப்பட்ட ஆவி வரமாட்டுக்கு. காரணம் என்ன? முழு வேதாந்தத்தை வாசித்து பார்த்ததுல அன்பு கூறணும், கற்பனையை கை கொள்ளணும், வேத வசனங்களே கை கொள்ளணும். அப்படி கை கொள்ளும் போது தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வாசம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கிருபை தெரியுமா? அதிகாலவில் இணைந்திருக்கிறீங்களா? கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. அந்த வசனத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதே போல வாழ ஆரம்பிங்க. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சில குடும்பத்துல நினைப்பீங்க, பிரதர் என் வீட்டுல எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு பிரதர், நிறைய கடன் இருக்கு பிரதர், நிறைய பிரச்சனை இருக்கு பிரதர், நிறைய போராட்டம் இருக்கு பிரதர், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல பிரதர், ஜெபிக்க முடியல பிரதர், எனக்கு வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு பிரதர். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ஓரமா தூக்கி வைங்க. எல்லா வீட்டுக்குள்ளயும் பிரச்சனை இருக்கும். எங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தெரியும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போய் பார்த்தா தெரியும். ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள போகும்போதும் தெரியும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? தேவனுக்கு முதலிடம் கொடுத்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். தேவனோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளா மாறணும். ஏனோக்கை போல, நோவாவை போல. இன்னைக்கு கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா துதிக்கிற ஜனமா இருக்கணும், வேதத்தை தியானிக்கிற ஜெபமா இருக்கணும், தியானித்து ஜெபிக்கணும். தியானிக்கும் போது அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஜெபிக்கிறாங்க, ஆனால் வேதத்தை தியானிக்கிறது கிடையாது. வேதத்தை தியானிக்கும் போது உங்க குடும்பம் ஆசீர்வாதம். இரவும் பகலும் வேதத்தை தியானித்து ஜெபித்து பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ரகசியம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன தெரியுமா? பைபிளை வாசிக்கும் போதே தேவனுடைய சமூகத்துல தாழ்த்திடுவேன். அப்பா அந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்குப்பா, என்கிட்ட இன்னும் குறை இருக்குப்பா, என்னைய பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி நீ சுத்திகரிங்க, இந்த வசனத்துக்கு நான் இன்னும் கீழ்ப்படினப்பா. வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய சமூகத்துல அப்படியே தாழ்த்திடுவேன். இதை ஏன் தெரியுமா உங்களுக்கு சொல்லி தரேன்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா, உங்க கையில முதல்ல நீங்க பைபிள் எடுக்கணும். சில குடும்பத்துல நீங்க டெய்லி பைபிள் வாசிச்சுட்டு இருப்பீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான்ப்பா. ஆனா சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிறாங்களே. சில குடும்பத்துல பிள்ளைகள் எப்ப பார்த்தாலும் செல்போன்ல தானே மூழ்கி இருக்கு. எக்ஸாம் எழுதுறாங்க, ஆனாலும் சில குடும்பத்துல ஜெப குறிப்பு வருது. எப்படி தெரியுமா? என் பையன், என் பிள்ளைகள் செல்போன்ல தான் மூழ்கி போய் கிடக்குறாங்க. நல்ல மார்க் வரும்னு சொல்லி அம்மா அப்பாவுக்கு ஆசை இருக்கு, பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கு, ஆனா செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. கையில பைபிள் எடுத்து வாசித்ததான ஆசீர்வாதம், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததான ஆசீர்வாதம், கை கொண்டதான ஆசீர்வாதம். நம்ம குடும்பம்
1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்க வீட்டில் உள்ள கையில பைபிள் எடுத்து வாசிங்க. அந்த வசனத்தின்படி வாழுங்க. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்கா? தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. என் வாழ்க்கையிலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தற்பரிசோதனை பண்ணி பார்ப்பேன். இந்த வசனம் இப்படி போட்டிருக்க, இன்னும் என்கிட்ட என்னெல்லாம் ஒவ்வொரு காரியமா செக் பண்ணிட்டே வந்துட்டே இருப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம கையில பைபிள் எடுத்து எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் தியானிக்கிறோம். எல்லா வீட்லயும் பணம் தேவை இருக்கு. எல்லா வீட்லயும் நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு, நிறைய தடை இருக்கு. இது எல்லாம் மாறணும்னா எப்போ? நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான். பிரதர், இன்னைக்குள்ள செய்தி என்ன பிரதர்? இருக்கு, சிலுவை தியானம் இருக்கு. முதல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம பேசும்போதே நிறைய குடும்பத்துல ஆவியார் திட்டமா பேசிட்டு இருக்கிறார். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் மாச கணக்காச்சு. கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. வேதனையான காரியம். தேவன் துக்கப்படுறார். கையில பைபிள் எடுத்து வாசித்து எத்தனை நாள் ஆச்சு? யோசித்து பாருங்க. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், இன்னைக்கு சில குடும்பத்திலே இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கலையே. அது ஒரு வேதனையான காரியம் தானே. யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ சற்று யோசித்து பாருங்க. இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணாலே போதும். 21ஆம் வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான். நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்ன வெளிப்படுத்துவேன். அவருடைய கற்பனை என்ன? அன்பு. அன்பு கூறும் போதுதான் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார். நிறைய குடும்பத்திலே சொந்தக்காரன்கிட்ட பேச மாட்டாங்க, பகையா இருப்பாங்க, சொத்து பிரச்சனையா இருக்கும். சில குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கும், மன்னிக்கிற சுபாவம் இருக்காது. சில குடும்பத்திலே 5 வருஷமா 10 வருஷமா பகைய வச்சிருப்பாங்க. அதை வச்சுட்டு ஒரு கிலோ லட்டு வாங்க முடியுமா? இல்ல 1 கிலோ ஸ்வீட் வாங்க முடியுமா? எனக்கு கொஞ்சம் வைராக்கியம் இருக்கு, இதை வச்சுட்டு ஒரு கிலோ ஸ்வீட் தாங்கன்னா தருவாங்களா? தரமாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பகை இருக்கு, அதை வச்சுட்டு கொஞ்சம் ஸ்வீட் தாங்க, தருவாங்களா? தரமாட்டாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பகை, வைராக்கியம், எரிச்சல், கசப்பு, கோபம் இதெல்லாம் உள்ள இருக்கும்போது தீய ஆவிகள் தான் இருக்கும். வேதத்தை தியானிக்க முடியாது. நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை, ஏன் வேதத்தை தியானிக்க முடியலன்னு சொல்லி பல காரியங்களை யோசித்து பார்க்கும்போது எரிச்சல், கோபம், வைராக்கியம், பகை இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் யோசித்து பாருங்களேன். அதனால ஆசீர்வாதங்களை யாராவது பெற்றுக்கொள்ளும் சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா வசனத்தை கை கொள்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். பிரதர், எங்க வீட்டுல பைபிள் இல்லை. பைபிளை வாங்குங்க, காசு கொடுத்து வாங்குங்க. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க, வெளிநாட்டுல இருக்கிறீங்களா? கையில பைபிள் வாங்குங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. என் வாழ்க்கையில 2015 கடன்ல கஷ்டப்படும் போது மிகுந்த உபத்திரத்தோடு கண்ணீரோடு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் சும்மா இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்கள். நானும் சராசரி ஒரு மனுஷன்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எவ்வளவோ ஆசைப்பட்டேன். தேவன் இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்தை பார்த்துதான் ஆசீர்வதிக்கிறாரு. இருதயத்துக்குள்ள சுத்தம் இருக்கா, உண்மை இருக்கா, தேவன் எதிர்பார்க்கிற குவாலிட்டி இருக்கா, இதெல்லாம் பார்த்துதான் ஆசீர்வதிக்கிறார். சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிச்சுருவாங்க. ஆனா வீட்டுல மாமியார்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, மருமகள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, வீட்டுல புருஷன்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க.
அதனால இந்த மாசத்துக்காக தேவன் தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். வசனத்தை கை கொள்ளும் போது கண்டிப்பாக உங்க குடும்பம் ஆசீர்வாதம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வசனத்தை கை கொள்றதுக்கு அர்ப்பணிச்சிருங்க. உங்க குடும்பம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பிரதர். எத்தனையோ சூழ்நிலை நான் வாழ்றேன். என் வீட்டுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு. இயேசு கிறிஸ்து உங்க இதயத்துக்குள்ள இருக்கும்போது உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மாறும். அது எப்போ? வசனத்தை கை கொள்ளும் போதுதான் இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள வருவார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம இதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு காரியத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதனால இணைந்ததுக்கு பெருசு கிடையாது, வாக்கு தத்தங்களை கேட்கறது பெருசு கிடையாது. உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். ஹல்லேலூயா. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இந்த மாசத்துக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம இதயத்துக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். அதுக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள சிலுவை தியானம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். அவர் நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. நம்முடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தார். அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்ப இன்னைக்குள்ள சிலுவை தியானத்திலே ஒருவேளை நீங்க டைரியில் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்படி எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. இப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம பாவம் செய்ய மாட்டோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒருவேளை நிலைத்திருக்காமல் யாராவது இருந்தால் அவரை பார்க்க முடியாது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல பரிசுத்தம், பாவம் செய்யக்கூடாது, தேவனோட வார்த்தையிலே நிலைத்திருக்கணும், அவருடைய வசனத்தை கை கொள்ளணும், உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், தேவனுடைய கரத்திலே அடங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த மாசத்துக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கு. ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. ஏப்ரல் மாசத்துல எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கடந்த 3 மாசமும் எத்தனையோ சூழ்நிலை எல்லாவற்றிலும் எங்களை பத்திரமாக அழைத்து கொண்டு வந்தீங்கப்பா. நன்றிப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்களுக்காக பிதானிடத்துல பரிந்து பேசுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. யாரெல்லாம் அப்பா அந்த மாசத்துல இணைந்திருக்காங்களோ, நாங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும், பிரகாசிக்கிற பிள்ளையா இருக்கணும், தேவ பக்தி உள்ள ஜனமா இருக்கணும், கர்த்தரை குறித்து அறியக்கூடிய அறிவு எங்களுக்கு வேணும்ப்பா. உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தை சிக்கிக் கொள்ளக்கூடாதுப்பா. இந்த மாசம் எங்களுக்கு விசேஷ ஆவியினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய வார்த்தையை கை கொள்ளணும், அந்த கிருபை தாங்க. உம்முடைய வசனத்துல நாங்கள் நிலைத்திருக்கணும், எங்களுக்கு கிருபை தாங்க.
கீழ்ப்படிந்து கை கொண்டு உண்மையா வாழணும் கிருபை தாங்க. பரிசுத்தமா வாழணும் கிருபை தாங்க. அன்பு கூறணும் கிருபை தாங்க. உங்க கிருபையினால் நிரப்புங்க. உங்க ஆவியினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரலால் நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் திருப்தியாக ஆசிரிங்க, பரிபூர்ணமா ஆசிரிங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்க அவனோட சிரசு மேல ஆசிரத்தை வைங்க ராஜா. அவனுடைய கையின் கீழில் ஆசிரிங்க. இந்த மாசம் முழுவதும் நன்மையை பெற்றுக் கொள்ளணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில அப்பா எல்லா விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எல்லா விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளணும். கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. நிறைய குடும்பத்துல பலவீனம், நிறைய குடும்பத்துல சோர்ந்து போயிருந்தாங்கப்பா. 1ஆம் தேதி வந்துட்டுனாலே இந்த மாசம் இவ்வளவு பணம் தேவை இருக்கு, நான் யார்கிட்ட போய் சொல்ல? ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நெருக்கம், ஒவ்வொரு தேவைகள் அதிகரிக்கு, வருமானம் குறையுது, கடன் கூடுது, யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியலப்பா. நிறைய குடும்பத்துல இப்படிதான்ப்பா சூழ்நிலை. எங்க சூழ்நிலை அப்படியே நாங்க சொல்றோம்ப்பா. எங்க இதயத்துல பாரம் இதுதான்ப்பா. பிள்ளைகளை குறித்து பாரம், கணவரை குறித்து பாரம், குடும்பத்தை குறித்து பாரம், வியாபாரத்தை குறித்து பாரம், வேலை குறித்து பல காரியங்களை யோசித்து பாக்குறாங்கப்பா. உங்க பிள்ளையோட இதயத்துக்குள்ள இதுதான்ப்பா இருக்கு. யாரெல்லாம் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில தாழ்த்துறாங்களோ, என் தேவன் மனம் இறங்கணும், என் தேவன் மனம் இறங்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. சில குடும்பத்துலலாம் இதயத்துக்குள்ள ஒரே பாரம்பா, யார்கிட்ட போய் சொல்லனே தெரியல. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக சிலத்துல பொய் பேசிடுறாங்கப்பா. உண்மையா இருக்க முடியலப்பா. இதயத்துக்குள்ளே எவ்வளவோ தீர்மானம் எடுக்கிறாங்கப்பா. உண்மையா வாழ்ந்து தீர்மானம் எடுக்கிறாங்கப்பா. உபவாச நாட்கள்ல இருக்கிறாங்கப்பா. 40 நாள் உபவாசத்தோடு இருக்கிறாங்கப்பா. ஆனாலும் இதயத்துக்குள்ள பாரம் அதிகரிக்கு, கவலைகள், சில குடும்பத்துல தேவைகள். இவ்வளவு சூழ்நிலை தான்ப்பா காலையில இணைந்திருக்காங்க, காலவேளை இணைந்திருக்கிறாங்க. 1ஆம் தேதி வந்துட்டுனாலே வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். சில குடும்பத்துல வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகளோட வாழ்க்கையில சரியான வருமானம் இல்லை, கணவர் சரியான அப்பா உண்மையா இல்லை, வருமானம் வரல, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான அடிமைகள், மதுபான அடிமைகள், போதை காரியங்கள், எத்தனையோ பாவ அடிமையில விக்கிர வழிபாடுல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பங்களை தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா. யாரெல்லாம் கால வேளையில கண்ணீரோடு திறப்புல நிக்கிறாங்களோ, என் தேவன் மனம் இறங்கணும், என் தேவன் மனம் இறங்கணும், என் தேவன் மனம் இறங்கணும். மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறங்க, திறங்கப்பா, திறங்கப்பா, அப்பா திறங்க. ஆசீர்வாத கதவுகளை திறங்கப்பா. என் தேவன் மனம் இறங்க வேண்டும். பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிப்பீங்களா? மன்னிப்பீங்களா? சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சகல விதமான ஆசீர்வாதம், சகல விதமான ஆசீர்வாதம். சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா, சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கு அப்பா உமக்கு தெரியும், உமக்கு தெரியும். எங்க இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கு உமக்கு தெரியும். நிறைய குடும்பத்துல எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில புது பலன் வேணும். பரிசுத்த ஆவியர் வரும்போது பலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. எந்த குடும்பத்துல சோர்ந்து போயிருக்காங்களோ அந்த சோர்வின் ஆவியை எடுத்து போட்டுருங்க. உற்சாகத்தின் ஆவியை தாங்க, உற்சாகத்தின் ஆவியை தாங்க. இந்த மாசம் முழுதும் ஓடக்கூடிய புது கிருபை, காண்டாமிருத்துவ பலன் எங்களுக்கு வேணும்பா. மான்கால்கள் எங்களுக்கு வேணும்பா. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கணும், அந்த கிருபை வேணும்பா.
பரிசுத்த ஆவியில நிரப்புங்க, அக்கினி அபிஷேகம் நிரப்புங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையிலே நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வாதமா மாறட்டும். அவங்களுடைய தலைமுறை ஆசீர்வாதமா மாறட்டும். உங்க பிள்ளைகளுடைய கையின் கிரியில ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வீட்டுல அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. முதியோரை ஆசீர்வதிங்க. குடும்பமா கணவன் மனைவி ஆசீர்வதிங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வரணும், ஆசீர்வதிங்க. கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கிறாங்க, அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. வீடு கட்டுற தடையா இருக்கு, தடையை நீக்கி போடுங்க. கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிற. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு அவங்களுடைய சிரசு மேல் ஆசீர்வாதத்தை வைங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்படட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா தேசத்துல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை, இருதயம் முழுவதும் வேதனை, துக்கம், எத்தனையோ பிரச்சனைகள். இதுக்கு நடுவுல கால வேலையில உங்க பாதப்படியில அர்ப்பணிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. இந்த மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் இந்த மாசத்துல வெளியில புறப்படுறாங்களோ எல்லா நாட்களும் உம்முடைய பாதுகாப்பு வேண்டும். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ வாகனத்து மேல அப்பா இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டும் ராஜா. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க, அதிகமான பாதுகாப்பு தாங்க. தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்ல போய் சிக்கி கொள்ளக்கூடாது. தேவையில்லாம செல்போன்ல போய் சிக்கி கொள்ளக்கூடாது. தேவையில்லாம வெப்சைட்ல போய் சிக்கி கொள்ளக்கூடாது. தேவையில்லாம ஆன்லைன்ல போய் சிக்கி கொள்ளக்கூடாது. தேவையில்லாமல் நாடகம் பார்க்கறதோ படம் பார்க்கறதோ எதுலையும் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. தேவையில்லாமல் அப்பா எந்த ஒரு இடத்துலயும் போய் அசுத்தமான இடத்துல போய் சிக்கி கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த மாசத்தை அதிசயமா அற்புதமா நடத்த போற கிருபைக்கா நன்றி. உங்களுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு புது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உங்க பிள்ளைகள் இந்த மாசத்தை தொடங்க. அபிஷேகம் நிரப்புங்க, வரங்களினால் நிரப்புங்க, கனிகளினால் நிரப்புங்க, உங்களுடைய ஆவியினால் ஊற்றுங்க, நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திப்பாரா என்று நினைக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை பலப்படுத்தி விட்டார். கர்த்தர் உன்னோடு வருவார். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாசத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் உன்னோடு வருவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. நீ பயப்படாதே. இந்த மாசத்திலே கர்த்தர் உன்னை அற்புதமா வழி நடத்துவார். சோர்ந்து போயிருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். திகையாதே, கலங்காதே, பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு இருப்பார். ரிபாலா ஹதுனி ஷந்தோட்டோனமா கபுதிபே கேதுனா லிபாலா பலா ஹதனி மேசிது ஷிபே லிபலபில ஹரதுனி கந்தோட்டோரபல. எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்குமா? கிடைக்கும். கர்த்தர் வாசல் திறக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். பல மாசமாக ஜெபித்தாய் அல்லவா? பல மாசமாக இந்த மாசத்துல கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிக்கிறார். லிது ஷந்தோட்டோனமா கந்தோட்டோனமா கபுதிபே கேதுனா. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உன் பலவீனம் நீங்கி சுகமா தங்கியது. கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கட்டடுகிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாசம் உன் பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார். சோர்ந்து போகாதே. கர்த்தர் பலப்படுத்துகிறார். லிபாலஹதன துருஷந்தோட்டோனமா கந்தோட்டோரபா கருஷலபலஹர்து ரிதுஷெபே லிபி லிபி லிஹபலஹா துனி ஹலமாரஹரது ரதுனி ஷந்தோட்டோனமா கருதுனி கந்தோட்டோரபுஷலபலஹரது லபா லபா லஹரதுனி தினே சிபி லிஷதினி மாரஹந்தோட்டோனமா கபுதிபே கேதுனா.
ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் என் தேவன் சந்திக்கணும். உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பலவீனத்தோடு ஜெபிக்கிற குடும்பத்துக்கு சுகம் தாங்கப்பா. உங்களுடைய கல்முள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க. வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, குடும்பமா இணைந்து இருக்கிறாங்க. அதிகால வேளையில பிள்ளைகள் முழங்கால் படிட்டு இருக்கு. உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து இந்த மாசத்தை சகல தேவையை சந்தித்து மீதம் எடுத்து வைக்க கத்த கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துல ₹1 கூட தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு வரக்கூடாது, வீண் செலவு வரக்கூடாது. எந்த ஒரு குடும்பத்திலுமே சத்துனுடைய கிரியை உள்ள வரக்கூடாது. எல்லா குடும்பத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். வேலி அடைங்கப்பா, வேலி அடைங்க, வேலி அடைங்க. எல்லா குடும்பத்துக்கும் வேலி அடைங்க. ಶಿಬಬಲ ಹುರಬಿಲಹ ದುನಮಲ ಹೊರತು ರದುನಿ ಶರ್ತೋಟ ನಮಕ್ಕರದುನಿ ಕಂತೊಟ್ಟೊರಬಲ ಲಿಬಲಬಲಬಲ ಹುರಬಲ ಹಾಶದಿನಿ மரஹரதுனி கந்தொட்டொரபல. சில குடும்பத்துல கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கத்தர் மனம் மறங்கப்பா. மாசமா இருக்காங்க, கத்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, கத்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகள் வயசாயிட்டு இருக்கு. சில குடும்பத்திலே கத்தர் இந்த மாசத்துல எனக்கு வாசல் திறக்கணும்னு சொல்லி திறப்பு நினைக்கிறாங்க. வாசல் திறந்து விடுங்க. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாத எந்த சூழ்நிலையில இணைந்திருக்காங்களோ இந்த மாசத்திலே பிள்ளைகளோட வாழ்க்கையில அற்புத அடையாளம் நடக்கட்டும்ப்பா. கத்தர் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அஸ்தோத்திரம். தேவ ஞானத்தினால தேவ கிருபையினால் நிரப்புங்க. அதிகமான பலன் தாங்க. பிள்ளைகளோட கத்தர் புறப்பட்டு போங்க. ஞாபக சக்தி தாங்க. பிள்ளைகளோட கரத்தை கத்தர் பிடிங்க. முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. படித்த பாடம் ஞாபகத்துக்கு வரணும். எக்ஸாம் எழுதும்போது மனிதனுடைய கண்கள்ல தயவோட கதை கிருபை செய்யுங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். உன் சிறு சீர நினைன்று வேதம் சொல்லுது. வாலிப வயசுல கத்தரை விட்டு தள்ளி பெறக்கூடாதுப்பா. பிள்ளைகள் பாதுகாப்பு தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குடும்பத்துல தவறான தொடர்பு மனம் திரும்பணும். கத்த கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்படணும். கத்த கிருபை செய்யுங்க. பாவ அடிமை வெளியில் கத்த கிருபை செய்யுங்க. விக்கிர வழிபாட்டுல இருக்காங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். கத்த கிருபை செய்யுங்க. 1ஆம் தேதி வந்த உடனே சில குடும்பத்துல ஒயின் ஷாப் இருந்தாங்கப்பா. மதுபான அடிமையில போய் சிக்கி கொள்றாங்க. அந்த ஜனம் ரட்சிக்கப்படணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலுமே ₹1 கூட தேவையில்லாம பணம் வேஸ்ட் ஆகக்கூடாதுப்பா. தேவையில்லாம எந்த ஒரு இடத்துக்கு வேஸ்டா செலவு ஆகக்கூடாதுப்பா. கஞ்சா பழக்கத்துல சில பையங்க அடிமையா இருக்காங்கப்பா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். கத்த கிருபை செய்யுங்க. மிஷனரிமார்க்கா ஸ்தோத்திரம்ப்பா. கிராம ஊழியத்துக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல சுவிசேஷ ஊழிய அறிவிக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. எங்க தேசத்துல எல்லா பரிசுத்தவான்களுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எல்லா பரிசுத்தவான்களையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. விசுவாசிகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. 40 நாளும் சிலுவை தியானத்தை தியானிக்கிற கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. மீதமுள்ள நாள்லயும் சிலுவை தியானத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த மாசத்திலே அப்பா சிலுவை தியானத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உபவாசத்தோட கிருபை தாங்கப்பா. பலப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. இரவும் போலுமா உபவாசத்தோடு இருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில அவங்க எந்த காரியத்துக்கு உபவாசத்தோடு இருக்காங்களோ அந்த காரியம் நிறைவேறணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துவங்க. தேவன் அருளி அப்போ மனுஷர்கள் கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. ஒவ்வொரு வியாபாரிகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலை பார்க்குறவங்க அவங்களோட வேலையை ஆசீர்வதிங்க. ஒரு உயர்வு தாங்க. வேலை இல்லாம இருக்காங்க, வேலையை தாங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்நிய பாஷை தாங்கப்பா. அபிஷேகங்கள் நிரப்புங்கப்பா. தேவனோடு ரகசியமாக ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். இந்த வருஷத்திலே உங்க பிள்ளைகளுக்கு சிறந்த
ஆசீர்வாதத்தை கட்டெடுங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மையப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் என்ன தேவை அடிச்சுக்கணும் எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்க. கர்த்தருடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும். இரவும் போலும் ஜெபிக்க கிருபை தாங்க. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அடியேனை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நாங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. பரலோகத்துக்கு வரணும்ப்பா. தேவன் அருளிய அப்போ மினிஸ்டன்ல கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த குடும்பம் பரிபூர்ணம் அடையணும். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிபூர்ணமான கிருபை பெற்றுக்கொள்ளணும். பரிபூர்ணமான நன்மை பெற்றுக்கொள்ளணும். பரிபூர்ணமான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை தாங்க. உங்க கரத்துல தாழ்த்தி விடுற துதிக்கான மகிமை எல்லாம் உமொருக்கே செலுத்தும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொண்டிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியருக்காக தினமும் ஒரு நிமிடமா ஜெபிங்கள். தினம்தோறும் இரவு போலுமா இணைந்திருங்கள். ஆவியானவர் என்ன வார்த்தை பேசுகிறாரோ அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து எல்லாரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.